எலப்போ பிரதேசத்தில் நச்சு வாயுக்களை களமிறக்கிய எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளும் அவர்களுடன் களமிறங்கிய உக்ரைனிய படைகளும். யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் அதிகரித்திருக்கக்கூடிய மோதல்களும் ரஷ்யாவின் விமான கட்டளை தளத்தினை கைப்பற்றுவதற்காக நெருங்கியிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும். மோசமடைந்திருக்கக்கூடிய அப்பாஸின் உடல்நிலையும் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய புதிய ஜனாதிபதியும் ஹமாஸுக்கும் ஃபதா பிரதிநிதிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடல்களும். யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி தெற்கு லெபனான் பிரதேசத்தில் தாக்குதல்களை அதிகரித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் நெதன்யாஹூ விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையும். யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் ஈலாட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளம் ஒன்றினை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அதே போன்று யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரேபிய கடல் பிரதேசத்தில் எஞ்சிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் அந்த போர்க்கப்பல்களை துரத்தடிப்பதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முற்றுகையானது முழுமையாக நிறுத்தப்படும் வரையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரையிலும் செங்கடல் பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் தங்களுடைய தாக்குதல்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக மேற்கொள்வதாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். அதே போன்று செங்கடல் பிரதேசத்திலே தோல்வியடைந்திருக்கக்கூடிய அமெரிக்கா யமனுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பாக கடந்த 3 வாரங்களுக்கு முன்பும் நான் காணொலியில் தெரிவித்திருந்தேன். சிரியாவில் உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை போன்று யமனுக்குள்ளும் உள்நாட்டு போரை ஆரம்பிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருவதாக அல் அக்பர் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். யமனின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் ISIS பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் காணப்படுகின்றன. எனவே குறித்த பிரதேசத்தினூடாகவும் யமனுக்குள்ளே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் எல்லா விதமான திட்டங்களும் வகுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் விரைவாக செயற்பட்டு இந்த பயங்கரவாத தாக்குதல்களை முறியடிப்பதற்கும் அமெரிக்க கூட்டுப்படைகளுடைய தாக்குதல்களை முறியடிப்பதற்குமான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். சிரியாவை போன்று யமனுக்குள்ளும் உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் காசாவின் போர் முனையானது முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். எனவே இதனை நோக்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் யமனுக்குள்ளே காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஊடக சந்திப்பின் போது நெதன்யாஹூ இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் லெபனானிலே இரும்பு முஷ்டியுடன் போர் நிறுத்தத்தை செயல்படுத்தி வருகின்றோம். இந்த போர் நிறுத்தத்தை மீறக்கூடிய ஹிஸ்புல்லாவின் ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் நாங்கள் கடுமையான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். நாங்கள் ஹிஸ்புல்லாவுடன் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தில் தான் இருக்கின்றோம். இது போரின் முடிவு அல்ல என்பதனை லெபனான் மக்களும் ஹிஸ்புல்லாவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஊடக சந்திப்பிலே நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார். லெபனானில் 2 மாத தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நெதன்யாஹூவின் திட்டங்கள் தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். தற்போது இதற்கமைவாகவே நெதன்யாஹூ காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார். அத்தோடு நெதன்யாஹூவின் இந்த திட்டங்களும் காய் நகர்த்தல்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் நன்றாகவே தெரியும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டுதான் வருகின்றார்கள். இருப்பினும் லெபனானின் யுத்தகாலத்தில் நெதன்யாஹூவின் கை ஓங்காமல் இருப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விடயம் என்றும் லெபனானினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானிலே போர் நிறுத்தம் முறிவடைந்தால் நாங்கள் ஒருபொழுதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனானுக்கும் வேறுபாடு காட்டாமல் ஒட்டுமொத்த லெபனானையும் இலக்கு வைத்து நாங்கள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஹிஸ்புல்லா இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தினை மீறுவது ஒட்டுமொத்த லெபனான் மக்களையும் பாதிப்புக்குள்ளாக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறக்கூடாது என்றும் அவ்வாறு மீறும் சந்தர்ப்பத்திலே ஒட்டுமொத்த லெபனான் மீதும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் நெதன்யாஹூவும் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் லெபனானிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு வாரத்திற்குள்ளே 89க்கும் அதிகமான யுத்த நிறுத்த மீறல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு விட்டது. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லிதா பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலிலே 2 வாகனங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. மேலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று மெரோனல் ராஸ் பிரதேசத்திலும் ஐச்சரோன் பிரதேசத்திலும் கஃபர்கிலா பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக ஊடுருவி குறித்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளையும் கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. அதே போன்று இன்று
கால இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் டயர் ஹர்ஃபா பிரதேசத்தினூடாக ஊடுருவி ஷமா பிரதேசத்தையும் நக்கூரா பிரதேசத்தையும் அடைந்துள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய லெபனான் அரசு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வீடுகளையும் கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கியுள்ளார்கள். மேலும் பெய்ரூட்டை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களிலும் தரைவழி தாக்குதல்களிலும் 25க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தொடர்ச்சியான யுத்த நிறுத்த மீறல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாகவே நேற்றைக்கு முன்தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட ஷேபா பண்ணை பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. எனவே இதற்கு பிறகும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பொறுமையாக இருக்காமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என லெபனானினுடைய சில ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். பெரும்பாலும் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான யுத்த நிறுத்தமானது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு விடும் என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஏனென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தொடர்ச்சியான தாக்குதல்கள் நீடிக்குமாக இருந்தால் லெபனான் யுத்த காலத்தில் நெட்டன்யாகுவின் ஆதிக்கம் அதிகரித்துவிடும். இதைத் தொடர்ந்து லெபனான் யுத்த களம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு சாதகமான யுத்த களமாக மாறிவிடும். எனவே இவற்றினை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால், லெபனான் மக்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் எகிப்திலே மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஹமாஸின் தலைமைகளுக்கும் அப்பாஸினுடைய ஃபத்தா தலைமைகளுக்கும் இடையிலும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சீனாவிலே மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களுக்கு பிறகு கடந்த மாதம் எகிப்திலே சில முக்கியமான கலந்துரையாடல்கள் இரு தலைமைகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் தற்போது மீண்டும் ஹமாஸுக்கும் ஃபத்தா தலைமைகளுக்கும் இடையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய அதிகார சபையும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு அரசாங்கம் ஒன்றினை அமைப்பதற்காகவே இந்த பேச்சு வார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய ரமல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதிநிதிகளை அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையிலே இணைத்துக் கொண்டு அவர்களை ஒரு குழுவாக இணைத்துக் கொண்டு பலஸ்தீனிய அதிகார சபையை ஒரு ஒருங்கிணைந்த அரசாங்கமாக மாற்றி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் காசாவையும் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான எல்லா விதமான அதிகாரங்களையும் குறித்த ஒருங்கிணைந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக தற்போதைய கலந்துரையாடல்களில் பலஸ்தீனிய அதிகார சபையுடன் இணைத்துக் கொள்வதற்காக ரமல்லா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு சமூக குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சமூக குழுவானது பலஸ்தீனிய அதிகார சபையுடன் ஒன்றிணைந்து காசாவின் நிர்வாகத்தையும் ரஃபா கடவையின் நிர்வாகத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்தும். மேலும் தற்போது ரஃபா கடவையானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய கட்டுப்பாட்டிற்கு கீழேயே இருக்கின்றது. எனவே அவசரமாக ரஃபா கடவை பிரதேசத்தினை திறப்பதற்காகவும் ரஃபா கடவையை ஒருங்கிணைந்த அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்காகவும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையாக பாசிட்டிவாக நடைபெற்றிருப்பதாகவும் விரைவிலே ரஃபா கடவை பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஹமாஸினுடைய தலைமை ஆதாரங்கள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய ஜனாதிபதி அப்பாஸின் உடல்நிலையானது மோசமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அவசரமாக மஹமூத் அப்பாஸ் அரசியல் பிரகடனத்தை வெளியிட்டுள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரையில் ஜனாதிபதி பதவியானது வெற்றிடமாக இருக்குமாக இருந்தால் தேசிய கவுன்சிலினுடைய தலைவர் ஜனாதிபதியாக செயற்படுவார் என அப்பாஸ் அரசியல் பிரகடனத்தினை வெளியிட்டுள்ளார். அதாவது பலஸ்தீனிய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் உயிரிழந்ததற்கு பிறகு அவருடைய ஜனாதிபதி வெற்றிடத்திற்காக தற்போது பலஸ்தீனிய தேசிய கவுன்சிலுடைய தலைவராக இருக்கக்கூடிய 75 வயதான ரவுஹி ஃபத்து அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய ஜனாதிபதி உயிரிழந்தால் 90 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே ஹமாஸினுடைய தலைமைகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு அரசாங்கம் ஒன்றினை ஏற்படுத்தி இந்த தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் அது பலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தும். ஆனால் கடந்த 20 வருடமாக பலஸ்தீனிய அரசியல் அமைப்பை கூட மதிக்காமல் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் மஹமூத் அப்பாஸ் ஜனாதிபதியாகவே பதவி வகித்தார். எனவே தற்போது இவருக்கு பதிலாக தெரிவு செய்யப்பட போகின்ற ரவுஹி ஃபத்து அவர்களும் தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்தும் ஜனாதிபதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஒருவேளை அவர் 90 நாட்களுக்குள் பலஸ்தீனிய அதிகார சபைக்கான ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பாராக இருந்தால் அது ஒரு சிறந்த மாற்றமாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவின் யுத்தகலத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே அபு அலி முஸ்தபா படையுடனும் உமர் அல் காசிம் படையுடனும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கூட்டு தாக்குதலின் போது குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 10க்கும் அதிகமான சிப்பாய்களை சுற்றி வளைத்து அதிரடியான எந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்து 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். அடுத்து அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல் அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து நெட்சரின் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் இராணுவ
கட்டளை தளங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோன்று அல் குதுஸ் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் 3 மெர்காவா போர் தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். துருக்கி ஆளுங்கட்சியினுடைய கூட்டமைப்பு கட்சிகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான MHP கட்சியினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய அலப்போ பிரதேசமானது துருக்கிக்கு சொந்தமான பிரதேசமாகும். இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, எங்களுடைய வரலாறும் சொல்கின்றது. அலப்போவினுடைய கோட்டையில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய துருக்கிய கொடியும் சொல்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த காணொலியானது சமூக ஊடக வலைத்தளங்களிலே வேகமாக பரவி வருகின்றது. அதாவது தற்போது STS பயங்கரவாதிகளினால் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினை துருக்கியோடு இணைக்க வேண்டும் என்றே இவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து நேற்றிரவு அலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளும் கட்டிடங்களுக்குள்ளும் புகுந்து STS பயங்கரவாதிகள் கொள்ளையடித்துள்ளார்கள். கடந்த 4 நாட்களாக அலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் புகுந்து STS பயங்கரவாதிகள் கொள்ளையடித்து வருகின்றார்கள். அதே போன்று அலப்போவின் வடக்கு பிரதேசத்தினுடைய கட்டுப்பாட்டினை கைப்பற்றி இருக்கக்கூடிய துருக்கி ஆதரவு படைகளில் இன்னும் ஒரு படையான SNA படைகளும் கொள்ளையடிப்பதற்கு களமிறங்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே STS பயங்கரவாதிகள் SNAவினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அலப்போவினுடைய பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து அங்கிருக்கக்கூடிய வீடுகளில் கொள்ளையடித்துள்ளார்கள். இதை தொடர்ந்து STS பயங்கரவாதிகளுக்கும் SNA பயங்கரவாதிகளுக்கும் இடையில் அலப்போவின் வடக்கு பிரதேசத்திலே மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. அதாவது 2 பயங்கரவாத குழுக்களும் கொள்ளையடித்த பொருட்களுக்காக மோதிக்கொண்டுள்ளார்கள். இந்த மோதலிலே பல பயங்கரவாதிகள் அவர்களுக்குள்ளே அழித்துக் கொண்டிருப்பதாகவும் அல் மாயாதின் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. காசாவிற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழைந்து பலஸ்தீனிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்தது. அதே போன்றே தற்போது அலப்போ பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகளும் SNA பயங்கரவாதிகளும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து வருகின்றார்கள். அடுத்து உக்ரைனினுடைய மிக முக்கியமான படைகள் STS பயங்கரவாதிகளுடன் களமிறங்கி இருப்பதாக சில முக்கியமான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனினுடைய மிக முக்கியமான படைகளில் ஒன்றான ஒயிட் வோல்ஃப் என்கின்ற படையானது STS பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக களமிறங்கி இருப்பதாகவும் உக்ரைனிய ஒயிட் வோல்ஃப் படையினுடைய மிக முக்கியமான தளபதிகளும் களமிறங்கி இருப்பதாகவும் ரஷ்ய ராணுவத்தினுடைய ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த உக்ரைனின் ஒயிட் வோல்ஃப் படையானது STS பயங்கரவாதிகளுடன் ஒன்றிணைந்து சிரியாவின் அரசை ராணுவத்திற்கு எதிராகவும் ரஷ்யாவுடைய ராணுவத்திற்கு எதிராகவும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நவீன ட்ரோன்களை STS பயங்கரவாதிகளினால் இயக்க முடியாது. எனவே உக்ரைனிய படைகளும் களத்தில் இருந்துதான் இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் என சிரியாவினுடைய அரசு ஆதாரங்களும் ரஷ்யாவுடைய அரசு ஆதாரங்களும் தெரிவித்துள்ளன. மேலும் குறித்த தகவல்களை அல் மாயாதின் ஊடகம் வெளியிட்டுள்ளது. அதே போன்று STS பயங்கரவாதிகள் கைப்பற்றப்பட்ட அலப்போ பிரதேசங்களுக்குள்ளே நச்சு வாயுக்களையும் களமிறக்கியுள்ளார்கள். ஒயிட் ஹெல்மெட் என்கின்ற நிறுவனத்தினுடைய ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலமாகவும் மருத்துவ வாகனங்கள் மூலமாகவுமே இந்த நச்சு வாயுக்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாக எல்லா விதமான ஆதாரங்களும் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு நச்சு வாயுக்களையும் அலப்போ பிரதேசத்திற்குள்ளே STS பயங்கரவாதிகள் களமிறக்கி இருப்பது அலப்போவிலே இருக்கக்கூடிய 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்றும் சிரியாவுடைய அரச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் STS பயங்கரவாதிகள் அலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் அனைத்தையும் முழுமையாக அழித்து வருகின்றார்கள். அலப்போ பிரதேசத்திற்குள்ளே என்ன நடைபெறுகின்றது என்பது வெளியுலகுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவும் அலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீதான தாக்குதல்கள் வெளிக்கொண்டு வரப்படக்கூடாது என்பதற்காகவும் அலப்போவில் இருக்கக்கூடிய அனைத்து தொடர்பாடல் வலையமைப்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் STS பயங்கரவாதிகள் அலப்போ பிரதேசத்திற்குள்ளே உணவு மற்றும் நீரையும் கொண்டு செல்வதனையும் முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அலப்போ பிரதேசத்திலே கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள். மேலும் தற்போது அலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய நிலைமையானது எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் எந்த விதமான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என சிரியாவின் அரசு ராணுவமும் தெரிவித்துள்ளது. அடுத்து தரைவழி தாக்குதல்களில் STS பயங்கரவாதிகள் ரஷ்யாவின் போர் விமானங்களை இலக்கு வைப்பதற்காகவும் ரஷ்யாவின் விமான கட்டளை தளங்களை இலக்கு வைப்பதற்காகவும் புதிய போர் முனையை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது குறித்த வரைபடத்தில் இலக்கம் 12 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் கைமிம் விமான நிலையம் காணப்படுகின்றது. குறித்த விமான நிலையத்தில் தான் ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் குறித்த விமான நிலையத்திற்கு அருகாமையில் ரஷ்யாவுடைய ஆயுத கிடங்குகளும் ரஷ்யாவின் விமான கட்டளை தளங்களும் காணப்படுகின்றன. இதனால் STS பயங்கரவாதிகள் ரஷ்யாவின் குறித்த விமான நிலையத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். ஹமாவின் வடமேற்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகள் மேற்கு பிரதேசமான கலாத் பிரதேசத்தினூடாக முன்னேறி கைமிம் விமான நிலையத்தினை அடைவதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். தற்போது கலாத் பிரதேசத்திற்கும் கைமிம் விமான நிலையத்திற்கும்
நிலையத்திற்கும் இடையிலே 35 கிலோமீட்டர் தூர வித்தியாசமே காணப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே சிரியாவின் அரசை ராணுவமும் ரஷ்ய படைகளும் தொடர்ச்சியான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு குறித்த வரைபடத்தில் இளம் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளிடமிருந்து சிரியாவின் அரசை ராணுவத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட பிரதேசங்களாகும். இதற்கமைவாக சிரியாவின் அரசை ராணுவம் ஹமாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை மீட்டெடுத்துள்ளார்கள். அதே போன்று நேற்றிரவு சிரியாவின் அரசை ராணுவம் இலக்கம் 13 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கான்சர் பகுதியினை மீட்டெடுத்துள்ளார்கள். அதே போன்று இலக்கம் 14 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எலப்போவின் வடக்கு பிரதேசத்தையும் மீட்டெடுத்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசங்களினூடாக முன்னேறி எலப்போவினை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து சிரியாவின் வடகிழக்கு பிரதேசமான யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலும் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. யூப்ரட்டிஸ் நதிக்கரைக்கு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் பயங்கரவாதிகள் அமெரிக்காவின் உதவியோடு யூப்ரட்டிஸ் நதிக்கரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஈரானிய படைகளுக்கு எதிராகவும் அரபு பழங்குடி படைகளுக்கு எதிராகவும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் குறித்த தரைவழி தாக்குதல்களுக்கு வலுவூட்டும் முகமாக அமெரிக்க தரப்பினரும் ஈரானிய தளங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு ஈரானிய படைகளுடன் ஈராக்கிய படைகளும் குறித்த பிரதேசத்தில் களமிறங்கி இருப்பதாகவும் எஸ்டிஎஃப் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்களை முழுமையாக முறியடிப்பதற்கான எல்லாவிதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.